ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வந்ததுக்கு ஒரு சின்னதாக அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சாதம் வச்சுட்டு தான் வந்தேன். இப்போ போய் இந்த பாவைக்காய், வெள்ளை பாவைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பருப்பை தாளித்து ஈஸியாக இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டா ரெஸ்ட்டு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ நான் பாவைக்காய் பறிக்க போகிறேன். இந்த ஒரு பாவைக்காவை மட்டும் விதைக்கி விடுறேன். ஏன்னா நம்ம சாந்தி சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாவைக்காவை விதைக்கி விட்டுறேன். மற்ற எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் பறிச்சுட்டு காமிக்கவா? கம்பு கட்டை என்னத்தெல்லாமோ வச்சு இழுத்தும் கூட என்னால் மேலே இங்கே பாருங்கள், சேர் போட்டு ஏறியும் என்னால் பறிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உயரமாக இருக்குது. சரி, நமக்கு இப்போதைக்கு இது போதும். இதே அளவுக்கு சம அளவுக்கு வெங்காயத்தை போட்டோன்னா இன்றைய பொரியலை ஒப்பேத்திடலாம். இன்றைய சமையல் வந்து கொஞ்சம் ஒப்பேத்து சமையல் தாங்க, முடியல, ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் இவ்வளோ காய் பறிச்சிருக்கேன். ஓகே, 6 காய் கிடச்சிருக்குது பாவைக்காய். போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிடக்குது, எட்டவும் மாட்டேங்குது. கம்பி வச்சு இழுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மக்கர் பண்ணுறாங்க.